நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட எம்பிஸ் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரை இம்பீச் பண்ணணும் அப்படின்னு நோட்டீஸ் குடுத்திருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களில் இது 3வது முறையாக இப்படி நடக்கிறது. ஏற்கனவே 2 ஜட்ஜுகளுக்கு இம்பீச்மென்ட் நோட்டீஸ் குடுத்தாங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் 3வது. இது எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்டர்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜனநாயகத்துடைய 4 தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, மீடியா. இதுல ஏற்கனவே 3 தூண்களை இந்த பாஜக அரசு எந்த அளவுக்கு சிதைச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மக்கள், அதுவும் குறிப்பாக ஒரு ஜனநாயக நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தங்களோட லாஸ்ட் ரிசார்ட்டா நீதித்துறையை தான் பார்ப்பாங்க. எங்கேயுமே நமக்கு நியாயம் கிடைக்கலனாலும் நீதித்துறையில நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்புவாங்க. ஆனா இந்த நீதித்துறையே இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு செல்லரிச்சிருக்கு அப்படிங்கறது எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்டர்பிங் பேட்டர்ன் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜனநாயகத்தோட எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 4வது தூணையும் இவங்க சிதைச்சிட்டாங்கன்னா, ஒட்டு மொத்தமா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கறத தாண்டி சர்வாதிகார நாடாக மாறிவிடும். யோசிச்சு பாருங்க.